தீபாவளி வந்துச்சு, பொங்கல் வந்துச்சு, அதுக்கப்புறம் என்னென்னமோ ஃபங்க்ஷன் வந்துச்சு. அப்படியே ஊடுது. வந்து கொண்டிருக்கிறார் புல்லட் பாண்டி. ஸ்வேதாவில் வேற திங்கருக்கு முதல் நாளாக உட்காந்துருக்காங்க. ஒரு ஆரத்தை கொண்டு வரல, எதுவுமே கொண்டு வராம வந்து உள்ள வாங்கன்னு கூட சொல்லல. வெல்கம் பேக் டு அவர் சேனல். மண்டை பழக்கிற வெயில்ல நின்றுட்டு இருக்கிறோம் மேட்டுப்பாளையத்தில் நின்றுட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி நீங்க பார்ட் 1 பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க ஐமன் ஃபா சேனல்ல பாருங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறோம். எஸ். ஸோ நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்ப நாங்க போடுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். சரி, வேற இது வாங்க போனா இன்னும் வரல. ஸோ நம்ம மண்டை பழக்கிற வெயில்ல வந்து 100K ரீச் பண்ண போறோம் அன்சேஷன் சேனல்ல. ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இப்படி தண்டா சொல்லி யாரும் பண்ணிடாதீங்க, கண்டினியூவா சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இப்போ என்ன சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதே சப்போர்ட் கண்டினியூவா கொடுத்துட்டே இருங்க. சீக்கிரம் வர சொல்லு உங்க அக்காவை. என்னடா இது, ஸ்வீட் வாங்க போனாலா இல்ல கடைவே வாங்க போயிருக்காளா? தண்ணி 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 கூலிங் வாட்டர் வேணும். அஜு சீக்கிரம் வா அஜு. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. இனி அவ வந்து ஸ்வீட் வாங்கணும்னு சொல்லிட்டோம். ஏன்னா ஆல்ரெடி ஃப்ரூட்ஸ் வாங்கினாலும் நீ ஸ்வீட் வாங்கிக்கோ அப்படின்ட்டு அதனால வாங்கிட்டு இருக்கா. ரூட் என்னாச்சு? அடிக்கிற வெயில்ல கைஸ் என் சட்டையை பாருங்க. அடிக்கிற வெயில்ல இந்த மாதிரி ஜூட் ஃபேப்ரிக் எல்லாம் போட்டு வந்தா என்ன மாதிரி இருக்கும் தெரியுங்களா? ஆனா ஷர்ட் சூப்பரா இருக்கு, அழகா இருக்காரு. சரி, சண்டைக்காரனா இருக்கு. வெயில்ல நிக்க வச்சுட்டு என்னை வேதனைப்படுத்திட்டு இருக்க நீ சத்தியமா. ஆனா என் ட்ரெஸ் சூப்பரா இருக்கும்ல, செமையா இருக்கு. எங்க மாமி எடுத்து கொடுத்தாங்க. லூஸ்ரா லூஸ் இல்லனே. ஆமா சீஸ் வேற லெவல். எங்க அம்மாவோட ஸ்வாக். ஓ எங்க உங்க அக்கா அஜு? அகாவளி அஜு சீக்கிரம் வா. எங்க அக்கா அந்த ஸ்வீட் கடையில ஸ்வீட் வாங்க போயிருக்கா அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க. ஸ்ட்ரைட்டா போ. ஓகே, கிளம்பியாச்சு. ஸ்ட்ரைட்டா ரைட்டா ஸ்ட்ரைட்டா. அம்மா ஸ்ட்ரைட்டா அந்த லாரி வருது பாரு, அங்க போ. பின்னாடி கொஞ்சம் இப்படி இப்படின்னா எனக்கு எப்படி தெரியும் லெஃப்ட் ரைட்டாண்டு? சரி, எனக்கு தெரிஞ்ச மட்டும் சொல்ல முடியும். சரியா? ஆமா, ஒண்ணு யோசி. நீ பின்னாடி கொண்டிருக்க, இப்படி இப்படி நீ வாயில சொன்னீங்கன்னா எனக்கு லெஃப்ட் ரைட்டான்னு எப்படி தெரியும்? சரி, ஸ்ட்ரைட்டா போ. திரும்ப ஒரு நிமிஷம் அந்த பக்கம் இங்க 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 சொன்னா உனக்கு எங்க தெரியும்? எங்க சொன்னாலும் தெரியும். சரி சரி, இந்த ரோட்டு போற வாக்கிலேயே போ. ரோட்டு போற வாக்கிலே. ஆமா. ஸ்ட்ரைட்டா. எனக்கு ஒரு அளவு தான் தெரியும், தப்பா போனா எனக்கு தெரியாது. என்னை ஒரு ஆளுன்னு என்னை வந்து ரூட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. தப்பா மட்டும் கூட்டிட்டு போ. உன்னை நான் என்ன பண்றேன் பாருங்க, மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டு போறேன். இங்கே வந்துச்சா எனக்கே குழம்புது. கொஞ்சம் குளிர் காத்து வீசுது, சில்லு சில்லுன்னு இருக்குது உடம்புக்குள்ள. சிலுசிலென்று பூங்காட்டு பூவிலில் கூட ஆடாத, அடிக்கிற வெயில்ல தாங்க முடியல. ரைட்டு போகணும், ரைட்டு போ. ஒரு ட்ரெயின் வந்து எப்படி இருக்கணும்? ரைட்டு போயிட்டு லெஃப்ட் அடிங்க. ஒரு பள்ளிவாசல் இருக்கும், பள்ளிவாசலுக்கு சைடு தான் போகணும். லெஃப்ட் ஸ்ட்ரைட்டா போ. உங்க ஸ்கூல்ல இருந்து ரைட்டு. பாத்தீங்களா எப்படி ரூட் சொல்லியிருக்கேன்னு? செயின்ட் ஜோஸ் மெட்ரிக். இது ஒரு விநாயகர் கோவில் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கும் இது. அது அந்த கட்டுக்குள்ள லெஃப்ட் போகணும். மலை தான் இருக்கு, மலை ஏழுமலை.
ஆனா இப்ப இதுல எப்படி போறதுன்னு தெரியல. இல்ல அடுத்த காடி கட்டு சொன்னாங்களா வித்தியாசத்தை தாண்டி போனாங்க. சக்தி ஹாஸ்பிட்டல் கட்டுதான் சொன்னாங்க. இந்த கட்டு தாண்டி 2000 years later. இல்ல என்ன 4 பெரிய மனுஷங்க வந்திருக்கிறோம், ஒரு ஆரத்தை எடுத்துட்டு வரல. ஆரத்தை வந்து எடுக்கல கைஸ், பாத்தீங்களா? இல்ல கைஸ், நமக்கு வந்துட்டு ஒரு ஆரத்தை கொண்டு வரல, எதுவுமே கொண்டு வராம வந்து உள்ள வாங்கன்னு கூட சொல்லல. உள்ள வாங்கன்னு சொல்றது நீங்க தான் சுத்திட்டு இருக்கீங்களா? எப்படி உங்க பின்னாடிக்கே எங்க அம்மா பார்க்காதவங்கள பாத்துருங்க. ரொம்ப நாள் அம்மா எங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய், சலாம் அலைக்கும். சோ எங்க அம்மா வந்துட்டு நாங்க சொல்லி அப்படியே வந்து ரம்ஜான், ஹாப்பி ரம்ஜான், ஈத் முபாரக். ஈத் முபாரக். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எங்க சித்தியோட ஹோம். இது வந்து தனியாவே நம்ம ஹோம் டூர் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகே, ஸோ வந்தது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொடுத்துருக்காங்க, பக்கத்தில் ஜூஸ் கொடுத்துருக்காங்க. வந்துட்டு வேணாம் இங்கே அன்சா தானே, அன்சா வந்து தலை வந்து சீவிட்டு இருக்காங்க, ஏன்னா ரொம்ப முடியலையாமா. பழைய வெயிலை பற்றி நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? ஏதாவது டேங்க் இருந்துச்சுன்னா அது மூடி திறந்து உள்ள போய் உட்காந்துக்கலாம்னு நினைக்கிறேன். நான் முடி வச்சுட்டு முடியலன்னு சொல்றேன். உதிக்கிற வெயில்ல இந்த முகத்தை அடிச்சு பாத்தீங்கன்னா பிரியாணி வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. சார் நம்ம ஸ்வேதா விளாகர் சேனல்ல இருந்து நம்ம ஸ்வேதா வந்திருக்காங்க. ஹாய் சொல்லுங்க ஸ்வேதா. இல்ல சேனல் மாறிடுச்சு, ரூபன் ஸ்வேதா அபிஷியல் மாறிடுச்சு. அதோட ஓனர் பாத்தீங்கன்னா இங்க உட்கார்ந்துருக்காங்க. ஒரு ஹாய் சொல்லுங்க. ஸோ இவங்க தான் வந்துட்டு ஸ்வேதாவோட ஹஸ்பண்ட். நிறைய பேர் வந்து கேட்டே இருந்தீங்க ஸ்வேதா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. அவளுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷமே ஆக போகுது. நாங்க எல்லாரும் இப்ப பிரியாணிக்காக வெயிட் பண்ணிருக்கோம். ஸோ நமக்கு வந்துட்டு இன்னைக்கு விருந்தோம்பல். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் சித்தியோட ஹோம். பின்ன அங்கே ஒரு ரூம் இருக்குது. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு ரூம் இருக்குது. சொல்லிட்டா ஃபைனலாக நமக்கு வந்து விருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சிக்கன் பிரியாணி, கஸ்டர்ட், அப்புறம் சில்லி. நம்ம ஸ்வேதா விளாகர் வேறு திங்கருக்கு முதல் நாளாக உட்காந்துருக்காங்க. ஐயோ என்ன கொசு அங்க உட்காருதா, இலையோட சேர்ந்து எடுத்துட்டேன். ஏய் ஷால் ஒழுங்கா போடுறீ. சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. 1 hour later. சிறு குழந்தை சைக்கிள் ஓட்டி விளையாடுகிறது. புயல் காலத்தில் வந்து கொண்டிருக்கிறார் புல்லட் பாண்டி. அப்படிதான். ஓகே. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தியோட வீட்டோட எங்கே நிற்கிறோம்? மாடியில் நிற்கிறோம். ஒரு நிமிஷம் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஒரு நிமிஷம். நம்ம வந்துட்டு இப்போ நம்ம எங்கள் சித்தியோட மாடியில் நின்றுட்டுருக்கோம். எல்லோரும் நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆயிடுச்சு. அங்கே ஒரு குள்ளநரி வந்து பார்த்திங்கன்னா எட்டி பார்த்துட்டு இது ரான்சி. ஸோ வந்து ஓடிட்டான் பயமுள்ள. ஐயோ மண்டலுக்கு சார். ஸோ பயமுள்ள வந்து ஓடிட்டான். நல்லா சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா தெம்பாக வந்து உட்காந்துருக்கோம். இன்னைக்கு இருந்துட்டு வரையா இல்லை கிளம்பலாமா? இல்லை கிளம்பிடலாம், நாளைக்கு வேலைக்கு போகணும். ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகணுங்கிறதுக்காக நம்ம வந்து இப்போயே கிளம்புறோம். பட் எங்கள் சித்தி வந்து போவேணான்னு சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் சுச்சுவேஷன் நம்ம வந்து போகணும். நீ எதாவது சொல்ல விரும்புறியா? ஹாப்பி ரம்ஜான். ரம்ஜானே முடியாது. ஹாப்பி ரம்ஜான். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா மாடி வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க. அது இல்லாமல் இங்கெல்லாம் வந்துட்டு எல்லாம் தனி வீடு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் இந்த எல்லோ கலர் ஃப்ளவர்லாம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டுன்னு. இவங்களாம் வந்துட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி வீடியோஸில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நியூ மேரிட் கப்புள். இங்கே ஹாய் ஹாய் ஹாய். எல்லாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா வந்துட்டு இங்கே அப்படியே சும்மா நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஏரியாவே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. மேட்டுப்பாளையம் செமையாக இருக்குது. மெயினாக என்னென்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு தரமான ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செடி தான் வந்து சூப்பரான ஒரு ஸ்பாட் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. எல்லாம் மாற்றி ஸ்வேதா ரூபன் ஸ்வேதா அபிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் அவங்கள. சரி விடுங்க.
நம்ம போட்டோ எடுத்துட்டு இருந்தோம். நம்ம கஜு வந்து போட்டோ ஸோ வந்து பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்று பாருங்க சூப்பராக இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்துட்டு டைம் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து ஆமாம், நம்ம இப்போ கிளம்ப போகிறோம். எங்கள் சித்தப்பா வந்தது நம்ம வந்து கிளம்ப போகிறோம், ஏன்னா இருட்டாயிடும். ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்பி முடிச்சுட்டு கிளம்பி பார்த்தீங்கன்னா பின்ன நம்ம அங்கே வந்து போயிட்டு நம்ம அங்கே இருக்கிறதையும் நம்ம வந்து அப்படியே கேப்சர் பண்ணோம். ஏன்னா ரொம்ப நம்ம காலை நேரத்தில் இங்கேயே கிளம்பி வந்தனால அங்கே எங்கேயும் போக ஈவினிங் அங்கே போகலாம்னு நினச்சோம். பட் இப்பயே ரொம்ப டைம் ஆச்சு. எப்படின்னு போகிறக்கு ஒரு 2 hours ஆயிடும். ஏன்னா ரொம்ப டிராஃபிக் இங்கே பாலெல்லாம் கட்டிட்டு இருக்காங்களா, அதனால ரொம்ப டிராஃபிக்கு. ஆமாம். ஸோ நம்ம இப்போ டக்குன்னு கிளம்பலாம். ஸோ இங்கேருந்து நாங்கள் கிளம்ப போகிறோம். பேலன்ஸ் எல்லாமே வந்து நம்ம கோயம்புத்தூர் போய் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். இங்கேருந்து நாங்கள் இப்போவே கிளம்பிட்டோம். எஸ் ஆகிறோம். டாடா.